குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காலையில் வந்து அந்த ஆப்பிள் சைடர் ஜிஞ்சர் கார்லிக்கோடி டேயை வந்து ஆரம்பிக்கிறேன். டைம் இப்போ பார்த்திங்கன்னா 7 ஆச்சு. இன்றைக்கி வந்து மஹிக்கு ஸ்கூல் உண்டு. ஸோ ஒரு 8 o'clock போல் அவளை எழுப்பிட்டு நம்ம வந்து இன்றைக்குள்ள ரொட்டீனை பார்க்கலாம். இப்போ தான் மஹி எழுந்திரிச்சா. டைம் ஆல்மோஸ்ட் 8 o'clock. மஹிக்கு வந்து 9 o'clock ஸ்கூலு. அதனால் இப்போ தலையை கட்டி விட போகிறேன். அப்புறம் மஹி ரெடி ஆகி ஸ்கூலுக்கு போவா. அப்படி தானே மஹி? ஜாலியாக போவே இல்லை நீ? அவள் ட்ரெஸ்ஸை பாருங்க. ஓகே, அவள் ரெடி ஆனோன்னு உங்களுக்கு காணிக்கிறேன். மஹி இங்க. மஹிமா, உன் பேக் எடுடி தங்கம். உன் பேக் எடுத்துட்டு வா. சரியா? உன் பேக்ல பென்சில்லாம் இருக்கா? காலையிலேயே வந்து நேற்று வந்து தட்டு இட்லி அப்படிங்கிற ரெசிபி, ஒரு இட்லி வந்து ஆந்திரா ஸ்பெஷல் உண்டல்ல, அந்த இட்லிக்கு வந்து மாவு வந்து அரைச்சி வச்சேன். ஸோ அதை ஊற்றிட்டேன் நான். இந்த ரெசிபி மட்டும் நல்லா வந்துச்சுன்னா இதை உங்களுக்கு ஒரு ரெசிபி வீடியோவாக செஞ்சு போட்டேன். மஹி சாப்பிடுவோமா? அழகா வந்துருச்சு. மஹி குட்டிக்கு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் டைம். வணக்கம். இந்த இட்லி வந்து ஆக்சுவலி வித்தியாசமாக இருக்குது. இதில் வந்து அவல், ஜவ்வரிசி எல்லாமே வரும். ஸோ நான் 2-3 தடவை செஞ்சுட்டு இது பர்ஃபெக்டாக பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஒரு கர்நாடகா ரெசிபி, தட்டை இட்லி அப்படின்னு. மஹிக்கு ஓகே. மஹி குட்டிக்கு ஸ்நாக்ஸும் தண்ணி பாட்டிலும் ரெடி ஆகிடுச்சு. இதை லஞ்ச் பேக்கில் வச்சிடலாம். மஹி ரெடியா? மஹி ரெடியா? மஹிக்கு லஞ்ச் பேக் ரெடி. தக்காளி கார்ட்டூன் பார்த்து போதும். ஓகே, அப்பா வந்தோடனே போகலாம். Make you like it don't hide the common life. It don't feel new tonight. என்ன பாடுங்க? Me? I love you. You love me. Okay, my way, my bed you. அப்படி இல்லை.
I love you, you love me. Okay, now you're my bestie. அச்சுக்கா, you're my bestie. நீ என் பெஸ்டி தானே. உங்க அக்கா இன்னும் எந்திக்கல, உங்க அக்காவை போய் எழுப்பு. நீ எனக்கு சிக்கன் பொரிக்குவியா? லைட்டா தம்பி போட்டு சாப்பிட்டியா? நானும் செஞ்சு தரேன். என்ன இவன் பேக்ல எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? சரி. மஹி இப்போ வச்சிருக்கிற பேக் வந்து அவ அக்காவோட பழைய பேகு. ஆனால் மஹிக்கும் மகாக்கும் புது பேக்ஸ் வரப்போகுது. மஹிக்கு வேண்டாம்ல புது பேக். என்னெல்லாம் வேணும் உனக்கு? crayon, cat bag, தண்ணி பாட்டில், வேற எந்த பேக்? சரி, ஓகே. வருவேண்ணா. பாய் மஹி. பேக் வேண்டாம்ல? சரி, ஓகே. மஹிக்கு ஸ்கூலுக்கு பேக் வேண்டாம், லஞ்ச் பேக் மட்டும் போதும். மஹி பாய். ஓகே, மஹி இப்போ தான் வந்து ஸ்கூலுக்கு போனால். மஹி போயாச்சு. மகா குட்டி எந்திரிச்சு அவள் வந்து அவளோட ஆன்லைன் கிளாஸில் உட்காந்தாச்சு. நான் வந்து இன்றைக்கி பண்ணிட்டு இருந்த அந்த இட்லியை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன். பண்ணி முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ரெசிபி பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா லன்ச் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பூசணிக்காய் சாம்பார். பருப்பு வந்து வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். அது காலையிலேருந்து உள்ளது. இப்போ வந்து பூசணிக்காய் சாம்பாரும் வெண்டைக்காய் பொரியல் வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கு வந்து இந்த நான் யூஸ் பண்ண சாம்பார் பவுடர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மம்மீஸ் கானா, ட்ரெடிஷ்னல் மம்மீஸ் கானா அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து இது வந்து ஹோம் ஸ்டைல், அவங்க வீட்டிலே பண்ணக்கூடிய ஒரு பவுடர். எனக்கு வந்து ரிவ்யூக்கு வேண்டி அனுப்பி வச்சுருந்தாங்க. தஞ்சாவூரில் உள்ள ஸ்டைல் சாம்பார் பவுடரு. அது வந்து நல்ல வாசனையாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களோட ப்ராடக்ட்ஸில் வந்து இன்னும் கலெக்ஷன்ஸ் என்னெல்லான்னு பார்த்து ட்ரெடிஷ்னல் மம்மீஸ் கானால ரசம் பவுடர், அதுக்கப்புறம் வந்து இட்லி பொடி, அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை பொடி கொடுத்தாங்க. அது ஆல்ரெடி ஓவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் அந்த இந்த மாதிரி பொடி, அதாவது ஹெல்த் மிக்ஸ் பவுடர், மல்டிகிரெயின் ஹெல்த் மிக்ஸ் பவுடர். அப்புறம் சவன்பிராஷ் பவுடர் ஒன்று இருந்துச்சு. நம்ம சவன்பிராஷ் லேகியம் இருக்குல்ல, இது நேச்சுரல் இம்யூனிட்டி பூஸ்டர் சவன்பிராஷ் பவுடர். அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டன்ட் சாம்பார் பவுடர், அதாவது நம்ம பருப்பு இல்லாமல் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பவுடர் நினைக்கிறேன். இவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணுங்கள். ஜஸ்ட் இது வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் மாதிரி, ஹோம்லேருந்தே அவங்க வந்து சின்ன வீட்லேயே தயாரிக்கக்கூடிய பவுடர்ஸ் அண்ட் வீட்லேயே தயாரிக்கக்கூடிய திங்ஸ். அதனால் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. மஹி குட்டி வந்தாச்சு. டைம் வந்து 11:30. மகா அவளுக்கு அந்த சாக்லேட் கவரை பிரித்து கொடு. மஹிக்கு வந்து ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1:30 மணிக்கு தான். அதனால் சதீஷுக்கு இவ்வளோ கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு திருப்பி போய் உடனே போய் கூட்டிகிட்டு வந்துடணும். ஏன்னா அந்தளவுக்கு தான் டைமு. இப்போ மஹி வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்காளான்னு நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கவா மஹி? சாப்பிடவே இல்லை பாருங்க. ஏன் சாப்பிடல மஹி? உனக்கு போதும்னு நினச்சி வச்சுட்டியா நீ? சரி, இப்போ சாப்பிடுனா? ஓகே, இப்போ சாப்பிடுவியா? இப்போ சாப்பிடு.
இது வந்து 2 ப்ராடக்ட் வந்து இண்டஸ் வேலியோட கேஸ்ட் அயனை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ரிவ்யூ கொடுத்தேன்ல. அவங்க வந்து அவங்கக்கிட்ட உள்ள இன்னும் 2 ப்ராடக்ட்ஸ் வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. ஒன்று வந்து இந்த grill பேனு, இது வந்து கேஸ்ட் அயன் grill பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம தோசை தவாவில் பிடி வச்சுருந்துச்சுல, இது வந்து நம்ம ரெகுலர் தோசை தவா, ஆனால் நல்ல ஃபினிஷோடு இருக்குது. இவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேர் இவங்ககிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்கி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. கேஸ்ட் அயன் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளாட்டு நல்ல குவாலிட்டியில் இருக்குது. நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சரி நீ வச்சுக்கோ, சரியா? இங்க வாட்டர் பாட்டில் எப்படி நவம்பர் 8th ஸ்கூல் தொடங்குது. அதான் போறோம். ஆனா புது பேக், புது பவுச், புது பாட்டில், புது பேக், அப்புறம் புது கலர் பென்சில். இங்கே இருங்க புது ஷார்ப்னர். ஓகே, சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து மேட்ரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் அந்த சிக்கானேன்னு சொன்னேன்ல, அதிலிருந்தே வந்து இக்னோர் பண்ண ஒரு இடம் வந்து என்னோடய பெட்ரூம். இந்த பெட்ரூமில் துணி சரி, துவைச்ச துணி மடிச்சு வைக்கல, அழுக்கு துணி துவைக்க போடல, எதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் பண்ணவே இல்லை. அதோட என்ன சொல்ல ஆஃப்டர் மேத்து தான் வந்து இது. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒவ்வொரு ஸ்டெப்பாக கிளியர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் இருக்கக்கூடிய துவைச்ச துணி எல்லாத்தையும் மடித்து வச்சு கிளியர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் துவைக்கிற துணி, பெட்ஷீட்டை மாற்றணும். ஓகே, நம்ம ஒன்று ஒன்றா பண்ணுவோம். நிறைய வேலை இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பாட்டு போட்டாச்சு. ஏன்னா மியூசிக் இருந்தால் நம்ம கடகடன்னு எல்லா வேலையும் டிஸ்ட்ராக்ஷன் எல்லாமே பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எனக்கு மேஜர் டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, ஏன்னா மகாவும் மஹியும் டியூஷன் போயிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் எல்லா ட்ரெஸ்ஸையும் வந்து பிரிக்கிறேன். மகாவுக்கு ஒரு பைல், மஹிக்கு ஒரு பைல், எனக்கு சதீஷுக்கு 4த்தையும் பிரித்து போட போகிறேன். பிரித்ததுலேயே தெரிஞ்சது வந்து மஹிக்கதும் எனக்கு பயிலும் தான் அவ்வளோ அதிகமாக இருக்குது. எப்படின்னே தெரியல. மகாக்கும் சதீஷுக்கும் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்ன பண்ணேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours ஆச்சு. அழுக்கு துணியை எடுத்து வெளியே வச்சுட்டேன். எப்படி இது ஒரு 4 லோடு லாண்ட்ரி இருக்குது. அதை தள்ளி எக்ஸ்ட்ரா வந்து இந்த பெட்ஷீட்டு. ஸோ இந்த பெட்ஷீட்டை மாற்றிட வேண்டியதான். இது எப்படி கிழிஞ்சிருக்கு பாருங்கள். இதை டிஸ்போஸ் பண்ணிட வேண்டியதான். ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் இங்கே வந்து துணி எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன். அதுவே பெரிய வேலை. ஸோ தர எல்லாமே க்ளீன். இங்கே கப்போர்ட்லேயும் துணி எல்லாம் அடுக்கி வச்சு பாருங்கள். என்ன பண்ணேன்னா, இந்த டைமே எடுத்து பொறுமையாட்டு இந்த ஃபுல் வார்ட்ரோபையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே. ஏன்னா சும்மா நம்ம டம்ப் பண்ணி வைக்கிறது வேஸ்ட்டு. அதனால் நீட்டாட்டு ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஏன்னா திருப்பி வந்து நம்ம அடுக்கி வைக்க வேண்டாம் பார்த்தீங்களா, அதனால். ஓகே, இனி வந்து எனக்கு இருக்கிற ஒரு வேலை வந்து இந்த கப்போர்டு. இது வந்து அந்தளவுக்கு மெஸ்ஸி இல்லை. ஸோ இது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணோம். மஹி கப்போர்டையும் நான் வந்து திங்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே எடுத்து வச்சுட்டேன். இனி அதையும் ஆர்கனைஸ் பண்ணோம். மற்றபடி இங்கே துணி வந்து இதில் இருந்த துணி எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டேன். இதெல்லாமே கீழே எடுத்துகிட்டு போக வேண்டியது. இப்போ வந்து பெட் ஸ்ப்ரெட்டை மாற்றிடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பெட்டு ஃபுல்லாக நீட்டாக விரித்து பெட் ஸ்ப்ரெடெல்லாம் மாற்றி ஃப்ரெஷ் ஆக்கியாச்சு ரூமை. எனக்கு ஒரு ஹேபிட் உண்டு. யூஸ்வலாக நைட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி வந்து புக்ஸ் வந்து வாசிப்பேன். அப்படி நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் எடுத்துகிட்டு வந்த புக்ஸ் தான் இதெல்லாம் நைட்டு வந்து வாசிக்கிறதுக்கு. இது வந்து செலிப்ரேஷன் ஆஃப் சூப்புன்னு. இதில் வந்து இந்த புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஓடி வராது. அந்த சூப்போட ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் அந்த சூப்போட ரெசிபி வந்து பிரிண்டட் இதில் இருக்கும். நல்லாயிருக்கும் வாசிக்கும்போது. ஸோ இந்த புக்கு இது என்னோடய ஃபேவரட் சூப் புக்கு. ஃபுல்லாக சூப்ஸ் தான். அதுக்கப்புறம் இது மஹியோட புக்கு, பிஸி ஃபயர் ஸ்டேஷன்னு. அடுத்து இது வந்து அந்த ஃப்ரெஞ்ச் பட்டிசரி புக் இருக்குல்ல அது. அதுக்கப்புறம் இது மகாவோட புக்கு. இந்த புக்ஸ் எல்லாம் அவள் வாசிப்பாள். போர்ட் புக் மாதிரி இருக்கும். இது வந்து இந்த யங் ரீடர்ஸ்க்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். நல்லாயிருக்கும். சின்னதாக இருக்குமா, அவங்க வாசிக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி புக்ஸ் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இது ஹைடி. அதுக்கப்புறம் இது மஹி குட்டியோடது. அடுத்து இந்த புக்கும் ரீட் பண்ணேன். இவங்களோட புக்குமே நல்லாயிருக்கும். ரேச்சல் கூ அப்படின்னு இவங்க வந்து பாரிஸில் இருந்தவங்க. ஸோ பாரிஸில் அவங்களோட ஃபுட்டோட அட்வென்ச்சரை வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. நல்லாயிருக்கும் இவங்க புக்கு. அதுக்கப்புறம் இது மஹியோட ஃபேவரட் புக்கு, விக்லி கேட்டர்பில்லர் அப்படின்னு. இது வந்து கவுண்ட் பண்ணுவாள் நைட்டு ஒவ்வொரு கேட்டர்பில்லரையாட்டு. அடுத்து ஜேமி ஆலிவரோட புக்கு. இது வந்து கிளாரோட டெசர்ட் பர்சன் புக். இவ்வளோ புக்கும் நான் வந்து இந்த லாஸ்ட் ஒரு 15 days ஆகிட்டு தூங்கும்போது படித்து முடிச்சது, அதாவது பார்த்து முடித்தது. சிலது வந்து ரீட் பண்ணி முடிப்பேன், சிலது வந்து ஃபோட்டோஸ் பார்ப்பேன், அந்த மாதிரி. இது வந்து இப்போது நான் வந்து படிச்சுட்ருக்கிற புக். இன்னும் இந்த பெர்லின் கிச்சனை நான் முடிக்கலை. ஆல்மோஸ்ட் 3/4 வந்து முடிச்சிட்டேன். அடுத்து இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கிறது வந்து இந்த ஸ்வீட் லைஃப் இன் பாரிஸ் அப்படின்னு. இந்த புக்குமே நல்லாயிருக்கும். ஃபுட் அண்ட் இது டேவிடோட புக்கு. நல்லாயிருக்கும் இது. அதாவது என்னென்னா இந்த புக்கிலலாம் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்காது. பட் பார்த்திங்கன்னா கதை மாதிரி இருக்கும், ஸ்டோரி மாதிரி இருக்கும். எனக்கு அந்த மாதிரி புக்ஸ் வந்து ரீட் பண்ண ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்கிற ஃபுட்டை பற்றின அட்வென்ச்சர். அவங்களோட இப்போ இது வந்து அவங்களோட பாரிஸில் ஃபுட்டை பற்றின அட்வென்ச்சர் மாதிரி இந்த புக். எனக்கு அதை ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ண தெரில, பட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க அந்த அங்கே தங்கியிருக்கிற டைமில் உள்ள அவங்களோட அட்வென்ச்சர் அப்படி ஒரு புக் மாதிரி எழுதியிருப்பாங்க. நல்லாயிருக்கும் இந்த புக்கு. அதுக்கப்புறம் ஜேமியோட ஜேமிஸ் அமெரிக்கா அப்படிங்கிற புக்கு. ஸோ இதையும் வந்து ரீட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இந்த 3 புக்கையும் மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த மிச்சம் உள்ள புக்ஸ் எல்லாத்தையுமே கீழே எடுத்துகிட்டு போகணும். அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இனி வந்து பெட் ஸ்ப்ரெட் அது துவைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். ஓவராலாக க்ளீன் பண்ணி முடிஞ்சிடுச்சு. இன்றைக்குள்ள க்ளீனிங் முடிஞ்சு நாளைக்கு வந்து க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நான் வீடியோ எடுக்கிறேன்.